கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று பவுல் எழுதுகிறார். மேன்மை பாராட்டுகிறவன், இந்த பூமியிலே மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஏன்? அவர்தான் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா, நம்மை பாதுகாத்து இந்த பூமியிலே பராமரித்து போஷித்து உயர்ந்த ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் விரும்புகிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு நான் போன தடவை எடுத்தேன். தானியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தார். 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, உலகத்தினுடைய ஞானிகளுடைய ஞானத்தை அளித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்கினார். நேபுகாத்நேச்சார் இந்த தானியேலுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அவனுக்கு தூபம் காட்டப்பட்டது. பொன் சரப்பணி அவன் கழுத்திலே போடப்பட்டது. உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்ந்த பதவி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 70 வருடம் அவனை 4 ராஜாக்கள் அவனை பயன்படுத்தினார்கள். அவன் பிரயோஜனமாய் இருந்தான். இதெல்லாம் எதன் மூலமாய் வந்தது? இப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஆசீர்வாதம், அந்த ஞானம், அந்த சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கான விடையும் சொல்லக்கூடிய ஞானம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அது எப்படி அவனுக்கு வந்தது? அந்த தானியேலுக்கு எப்படி வந்தது? ஏன் எப்படி வந்ததுன்னா, அவன் கர்த்தரை மேன்மை பாராட்டினான். அல்லேலூயா. இருதயத்தில் தீர்மானம் பண்ணி தன்னுடைய தேவன் யார் என்று காட்டுவதற்காக ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்து கொண்டான். அல்லேலூயா. தீர்மானம், போஜனம், அத சொன்ன போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் நிறைந்தது. அப்போ கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களே நாம ஒரு சடங்காச்சாரங்களுக்குள்ள சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் யார்? இந்த கர்த்தர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார்? அவர் எவ்வளவு ஒரு பெரிய தேவன், அவர் எவ்வளவு ஒரு உன்னதமான தேவன் என்பதை நாம இருதயத்தில் வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்? அது ரொம்ப 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 நமக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா அது இல்லாததுனால தான் நம்ம மற்ற காரியங்கள்ல பிஸியா இருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்கள்ல, ஒரு சடங்காச்சாரமான காரியங்கள்ல, நான் அதை சாப்பிட மாட்டேன், இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், காதுல போட மாட்டேன், மூக்கில் போட மாட்டேன், இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்? பிஸி ஆயிடுறோம். அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல இருதயத்தில் வைக்க வேண்டியது, என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரியவர் அப்படி என்பது. அதை எதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னா, அவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கும் போது, இதை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இதை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் தானியேல் இந்த வேதத்தை விசுவாசிச்சான், தேவனை விசுவாசிச்சான். அதனாலதான் அவனுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய அவனுக்கு ஒரு பலன் அவனுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல,
இது கர்த்தருடைய வார்த்தை என்று நமக்கு, இது கர்த்தர் பேசி சொல்லிய வார்த்தைகள் இல்லையா, அதான் போட்டிருக்கு. அந்த வார்த்தைகள் என்று அறியக்கூடிய ஒரு ஞானம், அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற, ஒப்படைக்கிற ஒரு விசுவாசம், இந்த வார்த்தைக்கு கட்டுப்படுகிற, ஒப்படைக்கிற ஒரு விசுவாசம். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளோடு நம்ம இணைந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு, எப்படி இது எனக்கு அப்படின்னு அந்த வார்த்தைகளோடு இணைந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகள் இப்படிதான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கணும். என் வாழ்க்கை இந்த வார்த்தைகளின், தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில தான் கட்டப்படும் அப்படின்றத இருதயத்தில் வைக்கணும். அது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அற்புதம், இவைகளெல்லாம் விசுவாசிக்கிற ஒரு இருதயமாய் என்னுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுல எழுதியிருக்கிற, அவர் காண்பித்திருக்கிற வல்லமை, தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு செய்திருக்கிற மாபெரும் வல்லமையான காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆழமா இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆழமாக நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா, நாம தேவனை மேன்மை பாராட்ட ஆரம்பித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படி ஆரம்பிச்சதுனால என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் முடிவு ஆசீர்வாதமானதாக இருக்கும். நான் இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில ஒரு ஜெயமான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை நான் வாழ்வேன் அப்படின்றது அவரது உறுதி. ஹல்லேலூயா. அதுதான் வேத வசனத்திலிருந்து வருகிறது. இப்படியாக வேத வசனத்திலிருந்து ஒரு சாதாரண ஒரு பெண் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தமான ஒரு வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாள் என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இதுக்கு என்ன முதல்ல என்ன சொன்ன, தேவனுடைய வார்த்தை சத்தியம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமை, சர்வ வல்லமை, அவருடைய அன்பு, அவர் காண்பித்திருக்கிற இரக்கம், இதெல்லாம் இருதயத்தில் ஆழமாய் நீங்க வைத்திருக்கிற வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அல்லேலூயா. தேவதூதன் பெத்லகேம்ல ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து என்ன சொல்றான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். பாருங்க, தேவன் ஒரு தூதனை அனுப்பி மரியாள் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மரியாள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா. இந்த கிருபை என்பது
இந்த கிருபை என்பது ஒரு மாபெரும் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் வந்து கிருபை ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டா, அந்த கிருபையை அந்த மனிதன் புரிந்து கொண்டு விட்டால், அந்த கிருபையை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டால், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாரமான காரியமே இருக்காது. பாரம் இருக்கும், ஆனா அது பாரமாகவே இருக்காது. கிருபை என்பது என்ன? தகுதியற்ற மனிதர்களுக்கு தேவன் காட்டுகிற ஒரு இரக்கம், ஒரு தயவு. ஒரு காரியத்தை செய்வதற்கு, இப்ப இதை நான் தூக்கணும்னா என்னால தூக்க முடியல, என்னால தூக்க முடியாது. ஆனா கூட ஒருத்தர் வந்து தூக்கினா எப்படி இருக்கும்? சுலபமா இருக்கும் இல்ல தூக்கிறதுக்கு? இல்ல, அதுதான், அதைத்தான் அவர் செய்யறாரு. இந்த பூமியிலே நான் சமாதானமாய் வாழ்வதற்கு தேவன் காட்டுகிற கிருபை, சமாதானமாய் வாழ்வதற்கு தேவன் காட்டுகிற ஒரு கிருபை. அந்த கிருபையை வந்து தேவன் அவர்களுக்கு ஒரு அந்த கிருபையை காட்டுறாருன்னா ஒரு நோக்கத்திற்காக அந்த கிருபையை நமக்கு காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் தேவன் கிருபையை காண்பித்திருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இயேசுவை நீங்கள் கண்டு கொண்டதே தேவன் உங்களுக்கு காண்பித்திருக்கிற ஒரு கிருபை. அல்லேலூயா. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து அமர்ந்திருப்பது வந்து தேவன் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் இப்படி எழுதுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இயேசுவை நீங்க தெரிந்து கொள்ளலங்க, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் உன்னுடைய தேவன் என்று அவர் வெளிப்படுத்தியிருக்கிறதுனாலதான், உங்க இருதயத்தை திறந்து அந்த கிருபையை வெளிப்படுத்தியிருக்கிறதுனாலதான் நாம வந்து அவரை ஆராதிக்கும்படி இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆகவே நீங்களும் கிருபை பெற்றவர்கள், தேவனிடத்திலே கிருபை பெற்றவர்கள், சமாதானமாய் வாழும்படி தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள். அப்ப இந்த கிருபையை குறித்து பார்க்கணும்னா பாருங்க, இது எப்படி கிடைக்குது ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு எப்படி கிடைக்குது? ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 10, 11, 12 படிங்க. ரூத்து 2, 10, 11, 12 படிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றான். ரூத்து வந்து அந்நிய தேசத்து பெண். அவ இப்போ நகோமி கூட அவங்க ஊருக்கு வந்திருக்கிறா, எருசலேமுக்கு வந்திருக்கிறா. அங்க வந்து போவாசுடைய நிலத்துல வேலை செய்யறா. அப்ப போவாசுடைய கண்களில ரூத்துக்கு ஒரு கிருபை கிடைச்சிருக்குது. அதுக்குதான் அவ கேட்கிறா, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. எதனால கிடைச்சது? நான் அந்நிய தேசத்தால் புறஜாதியை சேர்ந்தவ, எனக்கு எப்படி உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது அப்படின்னு கேட்கிறா. அதற்கு அவன் சொல்றான், அது அடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய பாருங்க, எனக்கு எப்படி தயை கிடைத்தது, எனக்கு எப்படி இந்த கிருபை எனக்கு கிடைத்தது, ஆண்டவர்கிட்ட இருந்து எப்படி இந்த கிருபை கிடைத்ததுன்னா, அதுக்கு போவாஸ் சொல்றான், நீ உன் மாமியாருக்கு செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விபரமாய் அறிவிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் எப்படி கிடைச்சுதான்? நீ நகோமிக்கு செய்ததெல்லாம் எனக்கு சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, உன் ஜன்ம தேசத்தை விட்டுட்டு வந்துட்ட, உன் தாயையும் உன் தகப்பனையும் விட்டுட்டு வந்துட்ட,
இந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீ வந்துட்ட, ஆகவே உனக்கு என்ன கிடைக்க போகுது? இனிமேல் உனக்கு நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. யாரெல்லாம் நிறைவான பலனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? சம்பூரணமாய் திருப்தியாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுது. என்னை யாரெல்லாம் இயேசுவை இப்படிப்பட்ட அவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிருக்குது, அவர் எனக்கு ஒத்தாசையும் அனுகூலமுமா இருப்பார், இந்த பூமியிலே நான் நிறைவான பலனை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு எனக்கு அவருடைய கிருபை போதும். அல்லேலூயா. எனக்கு அவருடைய கிருபை போதும் அப்படின்னு நீங்க இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய கிரியை அல்ல, அவருடைய கிருபை போதும் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் போது, தகுதி இல்லாத எனக்கு அவர் கிருபை பாராட்டுகிறார்னு நீங்க விசுவாசிக்கும் போது, அந்த தேவனை என்ன பண்ண போறீங்க? மேன்மை பாராட்டுகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப யாருக்கு இந்த தேவதூதன் வந்து இந்த மரியாளுக்கு அவன் சொல்றான், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். பாருங்க, அப்போ தேவனுடைய இருதயத்திலே அவளுக்கு ஒரு கிருபை அவளுக்கு கிடைத்திருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அல்லேலூயா. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. சத்தியம் வந்து தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அப்படின்னா, கர்த்தர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் வெளிப்படுத்தின வல்லமைகள், அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு காண்பித்த வல்லமையான பல காரியங்களை என்ன பண்றது? அறிக்கை பண்ணுகிறது. அல்லேலூயா. அறிக்கை பண்ணுகிறது. நீங்க பண்ணிருக்கிறீங்களா? இருதயத்தில் நீங்க அப்படி பண்ணிருக்கிறீங்களா? 5 அப்ப 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தவரே, எவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தவரே, நாயினூருடைய விதவியனுடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தவரே, லாசருவை மரித்தார் லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்தவரே, 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினவரே, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவரே, செவிடர்களுக்கு செவியை திறந்து கொடுத்தவரே, திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்தவரே, 38 வருடம் படுத்த படுக்கையா இருந்தவனை உன் படுக்கை எடுத்து கூட கொண்டு நட என்று சொன்னவரே, கூனியை நேராக்கினவரே, சூம்பின கையை நேராக்கினவரே, அப்பேற்பட்ட அற்புதமான தேவனே, என்னையும் ஆசீர்வதியும் சொல்லி அவருடைய நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து நன்மை செய்தவைகளை சொல்லி இருதயத்தில் சொல்லி நீங்க அறிக்கை பண்ணிருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவைகளெல்லாம் சத்தியம், அவைகளெல்லாம் சத்தியம். அதெல்லாம் வந்து தேவன் இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் அவர் என்ன பண்ணிருக்காரு? சுற்றி திரிந்தார். அதுதான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொண்டிரு. அல்லேலூயா. மாறுபாடா நடக்கக்கூடாது. உத்தமனுக்கு உத்தமன், புனிதருக்கு புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ள தேவன் அவர். அப்போ உங்க இருதயத்தில் இந்த தேவனை குறித்து அவருடைய வல்லமை, அவருடைய மேன்மை, அவர் செய்த கிரியைகள், அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு காண்பித்த இரக்கம், வெளிப்படுத்தின வல்லமை, செங்கடலை பிளந்தது, மாறாவ மதுரமாக்கினது, யோர்தான குவியலா நிற்க செய்தது, எரிகோவை விழச் செய்தது, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி சொல்லி அதை பேசி பேசி அவர் செய்த காரியங்களை
நம்ம இருதயத்துல தியானிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தினுடைய மகிமையை நம்ம தியானிக்கும் பொழுது அது சத்தியம். ஹல்லேலூயா. அதுதான் மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஊர்க்கதை பேசுறது இல்ல, புரணி பேசுறது இல்ல, கலகம் பண்றது இல்ல, பிரிவினையை உண்டாக்குறது இல்ல, அடுத்து கெடுக்கிறது இல்ல. கர்த்தரை இருதயத்திலே தியானிக்கிறது. அல்லேலூயா. பேச்சை குறைச்சிட்டு கர்த்தர் என்னெல்லாம் செய்தாரு, நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறாரு. நான் அடிக்கடி நினைப்பேன், நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது முடிய சுத்த கிருபை. பாவிக்கு இவ்வளவு பெரிய கிருபையை காண்பித்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த தயவுக்கு நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. நம்ம ஆராதிப்பேன். என்ன பண்ணுவேன்? என்னால வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அவருக்கு என்ன செய்ய முடியும்? வானங்களை விரல்களால் விரித்த தேவனுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. அவரை துதிப்பேன். அவர் செய்த காரியங்களை தியானிப்பேன். அதுதான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் எடுக்காமல், அது காதுல வாங்குறது இல்ல, காதுக்குள்ளே அனுப்புறது இல்ல, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறது இல்ல, இந்த காதுலே வாங்குறது இல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி தீர்மானம் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த பெண்ணுக்கு எப்படி கிருபை கிடைத்தது? ஹல்லேலூயா. இந்த மரியாளுக்கு இந்த கிருபை எப்படி கிடைச்சது? இப்படிதான் கிடைச்சது. ஹல்லேலூயா. அவ தன்னுடைய தேவனை குறித்து இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணி அவரை மேன்மை பாராட்டுகிறா. அவ அப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுகிற அந்த பெண்ணுக்கு கிடைச்சதுன்னு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. சரி, இந்த மரியாள் எங்க இருந்தா? இந்த மரியாள் எங்க இருந்தா? பெத்லகேம் என்கிற ஒரு சின்ன ஒரு ஊரு. என்ன ஒரு சின்ன ஊரு. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் நீ ஆயிரங்களில் சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் பிறப்பார். ஒரே ஒரு தெரு தான். இந்த தெலுங்கு கலையில ஒரு தெரு இருக்கு இல்லையா, இவ்வளவுதான் பெத்லகேம். அல்லேலூயா. அங்க இருந்து அவ என்ன பெற்றுக்கிட்டா? கிருபை பெற்றுக்கொண்டாள். எங்கிருந்து பெற்றுக்கொண்டா? எங்கிருந்து பெற்றுக்கொண்டாள் கிருபைய? ஒரு சின்ன ஒரு குக்கிராமங்க, சின்ன ஒரு கிராமம், ஒரு 10 வீடு இருக்கும், இல்லைன்னா ஒரு 20 வீடு இருக்கும். அங்கிருந்து கிருபை பெற்றுக்கொண்டாள். ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னொரு வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி கிடைச்சது? அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன அந்த தேவன் அந்த ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கல, ஒரு சாதாரண ஒரு கன்னி பெண்ணுக்கு ஒரு செய்தியை தேவதூதன் மூலமா கொடுத்து அனுப்புறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறார். என்ன எப்படி கிடைச்சது? கிருபை எப்படி கிடைக்குது? ரொம்ப எளிமைங்க, ரொம்ப சிம்பிள். உனக்கு கிருபை வேணுமா? நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? கர்த்தர் உன்னுடைய கூட நீ இருக்க வேண்டுமா? ரொம்ப சிம்பிள். என்ன சிம்பிள்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசும் பொழுது கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க இருக்கிற? எப்படி இருக்கிற? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற? நீ என்ன Dress போட்டிருக்கிற? நீ எவ்வளவு அழகா இருக்கிற? இல்ல எவ்வளவு கோரமா இருக்கிற? அதெல்லாம் கிடையாது. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், என் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். ஒரு சின்ன கிராமத்துல இருந்தாலும், நீ எங்க இருந்தாலும், குப்பை மேட்ல இருந்தாலும், இல்ல கோபுரத்துல இருந்தாலும், நீ உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசும் பொழுது, தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், சொல்லப்படுகிற நிந்தையை காதுக்குள்ள போட்டுக்காதவனும், கர்த்தருக்கு பயந்து அவருடைய மேன்மையை பாராட்டும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ கிருபை பெற்றவளாய் மாறிவிடுகிறாய். ஹல்லேலூயா.
ரொம்ப எளிமை. அல்லேலூயா. கர்த்தர் இப்படிதான் தெரிந்தெடுக்கிறார். ரொம்ப அழகா மாட மாளிகையில கூட கோபுரங்கள்ல பெரிய ஞானியா இருந்து பெரிய 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 காரியங்களை செய்கிறவர்கிட்ட கர்த்தர் பிரியமா இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கிருபை பெற வேண்டுமா? கர்த்தர் உன்னுடனே இருக்க வேண்டுமா? அந்த கிருபை இந்த உலகத்துல இருக்கிற நாச மோசங்களுக்கு, அநியாயங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, ஒடுக்குதலுக்கு எல்லாத்துக்கும் உன்னை விலக்கி காக்கிறது தான் தேவ கிருபை. அல்லேலூயா. நீ செய்தி பேப்பரை எடுத்து பாருங்க, அதுல படிக்கிற ஒரு செய்தியை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே அங்க நடக்கிற அக்கிரமங்கள், கொடுமைகள் இப்படியெல்லாம் நடக்குமா? ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு, ஒரு குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குமான்னு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாம நடந்திருக்குது. அப்படி நடக்காம உங்க காப்பாத்துறது தான் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. எங்கேயும் போய் நீங்க சிக்கிக் கொள்ள முடியாதபடி காத்து உங்களை பராமரித்து போஷிக்கிறது தான் கர்த்தருடைய கிருபை. அதுதான் கிருபை பெற்றவளே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை லேசானது கிடையாதுங்க. கிருபை லேசானது கிடையவே கிடையாது. நீங்க போய் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு நடக்கிற காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பேர் இந்த ஆரணியில பாம்பு கடிச்சு செத்தாங்க தெரியுமா? இந்த ஊர்ல தானே இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளைங்களா செத்துச்சுல, இருக்க உண்டா இல்லையா? அதெல்லாம் எப்படி எப்படி கிருபை இல்ல. அல்லேலூயா. நீங்க கிருபைன்றது சாதாரணமான காரியங்கள்ல, கர்த்தருடைய கிருபை அவ்வளவு பெரிய கிருபை, உங்களை தாங்குகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குகிறது, உங்களை பராமரிக்கிறது, உங்களை போஷிக்கிறது. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயத்தை. ஆரணி என்ன எடுத்து படிக்கிறேன் நான். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்பது அப்படிப்பட்ட அனாதி சிநேகம், நம்ம மீது அவர் சிநேகிக்கிற சிநேகம். இது எப்படி அவளுக்கு கிடைச்சதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வார்த்தைகள் தேவனுடைய, அந்த வார்த்தைகள் தேவனை குறித்த நன்மையான காரியங்கள், தேவனை குறித்த மேன்மையான காரியங்கள் முதல்ல கேட்டு மனதில் இருக்குது. அந்த மனதில் இருக்கிற காரியங்கள் இருதயத்துக்குள்ள போகுது. என்ன போகுது? இருதயத்துக்குள்ள போகுது. இருதயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல இந்த கர்த்தரை பத்தி கேட்கிறீங்க. அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய மாட்சிமை, அவருடைய உண்மை, அவர் வாக்கு மாறாதவர் என்கிற அந்த உண்மை, என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்கிற அந்த உண்மை, பல அற்புதமான காரியங்கள், தேவனுடைய காரியங்கள் எல்லாம், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் முதல்ல மனதில் இருந்து கேட்கும் போது, மனதில் இருந்து அந்த மனதில் இருக்கிற காரியங்கள் இருதயத்துக்குள்ளே போகும்போது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் ஒரு பெரிய காரியமாகவே இல்லை. அல்லேலூயா. ஒரு பெரிய காரியமாகவே இல்லை. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? சங்கீதக்காரன் சொல்கிறான், அவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றான். முதல்ல மனதில் இருக்கிற காரியங்கள் அது இருதயத்துக்குள்ள போகுது. இருதயத்துக்குள்ள போகும்போது வானத்தையும் பூமியும் உடையவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படி என்னோடு கூட இருக்கும்போது இந்த உலக காரியங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அவர் எனக்கு போதும், அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய வார்த்தை எனக்கு போதும், அவருடைய தயவு எனக்கு போதும்னு சொல்லும்போது இந்த உலக காரியங்களை குறித்து நீ மேன்மை பாராட்டுறத என்ன பண்றீங்க? நிறுத்துறீங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கலாம், உங்ககிட்ட நிறைய இருக்கலாம், சொந்த பந்தம் ஆஸ்தி அந்தஸ்து இருக்கலாம். ஆனா இவ எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறான் இருதயத்தில் மேன்மை பாராட்டும் போது இந்த உலக காரியங்கள் உங்களுக்கு பெருசா தெரியாது. அல்லேலூயா. அப்ப நீங்க இருதயத்தில் என்ன பண்றீங்க? தேவனை மேன்மை பாராட்டுகிறீர்கள். சங்கீதம் 119:36. சங்கீதம் 119:36 எடுங்க. என் இருதயம்
பொருளாசை சாராமல் உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. என்ன சொல்லுது இந்த வசனம் சொல்லுங்க? என் இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும். அப்படின்னா என் இருதயம் உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும்படி, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும்படி, அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிற அந்த வார்த்தையை நான் சார்ந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை சத்தியம். இந்த வார்த்தை சத்தியம். இது தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதோ அதே வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது, இந்த வசனத்துக்கு இருக்கிறது, எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை நானே சார்ந்து கொள்ள போறேன். பொருளா என்னுடைய இருதயம் பொருளாசையை சார்ந்து கொள்ளாதபடி. பொருள் இருக்குது, உங்ககிட்ட இருக்குது, இல்லன்னு இல்ல. ஆனா ஏன்னா அதை சார்ந்து இல்ல, அதை நான் பயன்படுத்துகிறேன். பெட்ரோல் போடணுமா பெட்ரோல் போடுறேன், வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கணுமா மளிகை ஜாமான் வாங்குறேன், ட்ரெஸ் வாங்கணுமா ட்ரெஸ் வாங்குறேன், வீடு கட்டணுமா வீடு கட்டுறேன். அது பயன்படுத்துகிறேன். அதையெல்லாம் என்ன பண்றேன்? பயன்படுத்துகிறேன். ஆனா என் இருதயத்துக்குள்ள இருக்கிறது என்னது? கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அதனாலதான் சொல்றான், என் இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும். அப்படின்னா பொருளாசை அதை மேன்மை பாராட்டல, பொருளை மேன்மை பாராட்டல. எனக்கு அவ்வளவு இருக்குது, எனக்கு இவ்வளவு இருக்குது, என் வாழ்க்கைக்கு பூரா இருக்குது, அப்படி அதை மேன்மை பாராட்டல. இந்த வசனத்தை நான் சார்ந்து வாழும்படி செய்யும். இந்த பொருள் என்னை காப்பாத்தாது, நீர் உம்முடைய வார்த்தை என்னை காப்பாத்தும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, உம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவர் பிரஸ்தாபம், அவருடைய பிரஸ்தாபம்னா அவர் வல்லமையான காரியங்களை இந்த பூமியில செஞ்சிருக்கிறாரு. அவ எல்லாவற்றையும் விட என்ன பண்ணிருக்கிறாரா? அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் செய்த கிரியைகளை விட அவர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை என்ன வேணும்ன்றா, அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், அந்த வார்த்தைகளை நான் சாரும்படி செய்யும், மாயையை பாராதபடிக்கு உம்முடைய வழிகளை நான் காணும்படி செய்யும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, உமக்கு பயப்படுகிறதுக்கு ஏற்ற உமது வாக்கை அடியனுக்கு உறுதிப்படுத்தும். அப்ப என்ன சொல்றா? தேவனுடைய வார்த்தைய மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மரியாளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு பயந்து நடக்க வேண்டும். பொருளாசை இல்ல, இப்படிப்பட்ட ஒரு இருதயம் அப்படி இருந்தது. அல்லேலூயா. இது ஏதோ மரியாளுக்கு திடீர்னு உடனே கிடைச்சில்ல. இது கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றது உடனே அது கிடைக்கல, உடனே கிடைச்சில்ல. அவ சிறு வயசுல இருந்து ஜபாலயங்களுக்கு போய், எல்லா ஊர்லயும் ஜபாலயங்கள் இருந்துச்சு. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து இப்ப வாசிச்சாங்கல்ல, அப்படி வாசிப்பாங்க, அதை கேட்பாங்க. ஒருத்தர் வாசிப்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டு சிறு வயசுல இருந்தே கேட்டு அதை விசுவாசித்து அதை அரவணைத்து கொண்டு தன்னுடைய தேவன் எவ்வளவு மேன்மை உள்ளவர் என்பதெல்லாம் அவ இருதயத்துல விசுவாசிச்சு அதுல கொஞ்சம் கூட பெசாகாம அவளுடைய வாழ்க்கை அப்படி வாழ்ந்ததுனால தேவனிடத்துல ஒரு கிருபை பெற்றுக் கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். அவ பண்ணது என்ன? அந்த கிராமத்துல என்ன கிடைக்கும்? அந்த கிராமத்துல ஒண்ணும் கிடைக்காது.
ஒரு சாதாரண எளிய பெண்ணு, ஒரு கிராமத்து பெண்ணு, ஒரு ஏழை பெண்ணை தான் அவ இருக்கிறா, ஒரு சராசரியான பெண்ணை தான் இருக்கிறா. ஆனா அந்த பெண்ணுடைய இருதயத்தை பார்த்து தான் என்ன சொல்றாரு கர்த்தர், கிருபை பெற்றவளை நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. அதை கேட்கிறா. அப்ப கேட்கும் பொழுது அந்த லூக்கா 1 எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா 1 அதிகாரம். அப்பதான் கேட்கிறா. அப்போ மறுபடி சொல்றாரு. அவருக்கு என்ன பண்றாரு, மறுபடி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அவ 30வது வசனம் படிங்க. படிங்கம்மா. போதும் பாருங்க. அப்ப தேவதூதன் வந்து என்ன பண்றான், சில காரியங்களை அவ கண்ணி இல்லையா, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக சொல்லிட்டு சில காரியங்களை சொல்றாரு. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனேன்னு சொல்றா. அப்போ அதுக்கு அவர் சொல்றாரு, உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். இதெல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே அவ என்ன சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பாருங்க, இது அரிதான காரியம். இது என்ன காரியம்? இப்ப நான் கேட்கிறேன், இங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, தேவதூதன் வந்து இப்படி ஒரு காரியத்தை சொன்னா ஏத்துக்குவீங்களா? அல்லேலூயா. பரவாயில்ல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு ஏத்துக்க முடியுமா? இருதயம் எப்படி ஏத்துக்கொண்டா? எப்படி ஏத்துக்கொண்டா? இது கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை தான், இது தேவதூதன் தான், இது கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படின்றது எப்படி ஏற்றுக்கொண்டா? அவ சொல்றான், கடைசியா சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவதூதன் என்ன சொல்றான்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அங்கதான் பிடிக்கிறா. ஆமா, என் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இது எப்படி உடனே வந்துருதா? நான் கேட்கிற, உடனே வந்துருமா? உங்களுக்கு இருதயத்தை நான் ஒண்ணு சொல்றேன், இப்படி ஒரு தேவனால், நீங்க சராசரியா போய் யார்கிட்டயாவது இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்க, ஏத்துக்குவாங்களா? தயாரா இருக்கிற இருதயம் நாங்க ஏற்றுக்கொள்ளோம் இல்லையா? தேவனுடைய வார்த்தைய விசுவாசித்து தியானித்து அதிலே பழக்கமாகி அந்த வார்த்தையை அனுபவித்து, ஐயா போன வாரம் எடுத்தார்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படி ருசித்து பார்க்கிற இருதயமா, கர்த்தர் அவ்வளவு பெரியவர் என்கிற அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு இனிதான நாமம், இயேசுவின் நாமம் பாடுறோம். அதெல்லாம் இருதயத்தில் இருக்குதா? உண்மையா இருக்குதா? அப்படி இருக்கிறவங்களாலதான் அது ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. என்ன சொல்றா? அவ சொல்றது அரிதான காரியம். இது உலகத்துல யாருக்குமே எங்கேயுமே நடக்காத காரியம். ஆனா தேவதூதன் வந்து ஒரு வார்த்தையை சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமா, இது முடியும். அல்லேலூயா. அதற்கு தான் சொல்றா. என்ன சொல்றா? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது சொல்லிட்டா. ஆக கடவுதுன்னு சொல்றா. இது அரிதான காரியம். இது எல்லாரும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சபையில உட்கார்ந்து இருப்பேன், சபையில உட்கார்ந்து செய்தி கேட்பேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க பாரு, செய்தி கேட்பேன், ஆன்னு உட்கார்ந்து கேட்டு இருப்பேன். எனக்கு தான் திட்டினாலும் எனக்கு தான், ஆசீர்வாதம் வந்தாலும் எனக்கு தான். திட்டினா அதை எடுத்து இன்னொருத்தருக்குன்னு பார்க்க மாட்டேன். எனக்கு தான். நான் எப்படி வாழணும், எப்படி பரிசுத்தமா வாழணும், எப்படி விசுவாசமா வாழணும், எனக்கு வருது இன்னைக்கு சத்தியம். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு தான்.
அல்லேலூயா. நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என் இறுதி என்னவா இருக்குது? ரெடியா இருக்குது. ஏத்துக்கொள்றதுக்கு என்னவா இருக்குது? ரெடியா இருக்குது. அப்படிதான் ரெடியா இருக்கிறான். அவன் சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்த வார்த்தை சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைன்னா எப்படி? எப்படி அடிமைன்றது வந்து அவர் எஜமா, நான் அடிமை. அடிமைன்னா எப்படின்னா, எல்லாவற்றுக்கும் நான் வந்து என்ன பண்ண போறேன்? எல்லாத்துக்கும் சரி. ஆண்டவர் எதை செய்தாலும் ஓகே. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன என்ன வந்து போட்டாலும் சரி, ஆசீர்வாதத்தை போட்டாலும் சரி, துன்பங்களை போட்டாலும் சரி, அது இந்த அடிமை ஏற்றுக்கொள்வது. அல்லேலூயா. அதான் கானானிய ஸ்திரீக்கு ஒரு 1ஆம் தேதி பேசினேன், 31ஆம் தேதி நைட்டு பேசினேன். கானானிய ஸ்திரீ சொல்றாள், கானானிய ஸ்திரீக்கு சொல்றாரு, பிள்ளைகளின் ரப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல. அதுக்கு பதில் என்ன வருது? ஆயினும் நாய்க்குட்டிகள் எஜமானுடைய மேஜிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை நான் எங்க இருக்குது? நாய்க்குட்டிகள் எங்க இருக்குது? எஜமானுடைய வீட்டுக்குள்ள இருக்குது. மேஜைக்கு கீழே இருக்குது. வீட்டுக்குள்ள தானங்க இருக்குது, வெளியே இல்ல. அவன் என்ன சொல்றா? அதுக்கு தான் சொல்றா பதில், நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், நான் நாயா இருக்கிறேன், பரவாயில்ல, ஆனா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் அர்த்தம். ஆயினும் நாய்க்குட்டிகள் எஜமானுடைய மேஜிலிருந்து கீழே வரும் துணிக்கைகளை தின்னா அது எஜமான் வீட்டுக்குள்ளதான் இருக்குது. அப்போ நீ தான் எனக்கு எஜமான். அல்லேலூயா. அதை தான் சொல்ல வர்றான். அதனால தான் சொன்னார், மகளே உன் விசுவாசம் பெரிது. அதான் அந்த மாதிரி தான் இது. ஆண்டவர் சொல்லிட்டாரு இவருக்காக, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைனா பரவாயில்ல, நான் என்ன வந்தாலும் நீர் தான் எனக்கு எஜமா, நான் உமக்கு அடிமை. வேலைக்காரன் கிடையாது, கூலிக்காரனும் கிடையாது. இது அதை விட கீழான நிலைமை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஏன்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யாவரையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும். சிறியவனை புலிதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தக்கூடியவர், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறவர் அவர், எப்பொழுதும் மேலாக மாத்திரமே வைத்திருக்கிறவர், வாளாக்காமல் தலையாக வைத்திருக்கிறவர் அவர். அல்லேலூயா. அவர் வந்து அதோ ஆண்டவருக்கு அடிமைன்ட்டா நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு நல்ல வேலைக்காரன் சிக்கிட்டான்டா, நம்மளை விட்டு போக மாட்டான்டா அப்படின்னு நினைக்கிறேன். இவர் அப்படி கிடையாதுங்க. இவர்கிட்ட நீங்க அடிமைன்னு விட்டு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை மேல தூக்குறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் எல்லா காரியத்தை காட்டிலும் இந்த பிரசங்கத்தை நான் மேன்மையா நினைக்கிறேன். அல்லேலூயா. இதுக்கு நேரத்தை நான் செலவு பண்றேன். அல்லேலூயா. எப்படி சொல்றது? எப்படி சொல்றது? உம்முடைய பிள்ளைகளை பாது வந்திருக்கிறதுல யாரு? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் பண்ணும். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, மரியாள் எழுந்து. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, விசுவாசம் வெளிப்படுது, விசுவாசத்தை செயல்படுத்துகிறார். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டில் உள்ள யூதாவில் ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய், விசுவாசம் தேவனால் கூடாத காரியம் கேட்டவன என்ன பண்ணிருச்சு? இருதயத்துக்குள்ள என்ன பண்ணிருச்சு? ஒரு விசுவாசம் வந்துருச்சு. உடனே மரியாள் எழுந்து, கெட்டகுமாரன் கதையில போய் படிச்சு பாருங்க. அவன் சாப்பிட ஒண்ணு இல்ல. அப்ப அவன் எழுந்து என்ன சொல்றான்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். ஹல்லேலூயா. அங்கே அதே வார்த்தை வருது. தகப்பன் விட்ட நினைக்கிறான், வேலைக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நான் இங்க பசியில இருக்கிறேன், நான் போய் கூலிக்காரனா போறேன்னு சொல்லிட்டு அவன் எழுந்து. ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன பண்ணுது? கிரியையை நடப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, இது ஏற்றுக்கொண்ட காரியங்கள். இந்த மரியாள் ஏற்றுக்கொண்ட காரியங்கள், கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் இல்லையா? அப்படிதான் இருக்குது. என்ன சொல்லுது? ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இது வந்து ரொம்ப ஒரு இஸ்ரவேல்ல வந்து ஒரு பெரிய சட்டம் இருக்குது. ஒரு பெண் திருமணமாகாமல் கர்ப்பமானா கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் இல்லையா? என்ன பண்ண வேணும்? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், தள்ளப்பட வேண்டும். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் மரியாள். தள்ளப்பட வேண்டும், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். யூதா வந்து தாமாரு கிட்ட போயிடறான், மருமகதாவா. என்ன சொல்றான்? அவளை என்ன பண்றான்? வெளியே கொண்டு வா, அவளை என்ன பண்ணணும்? எரிச்சு கொல்லணும்ன்றான்ல. அப்போ
ஒரு கன்னி கர்ப்பவதியானா கல்லறியப்பட வேண்டிய சூழ்நிலை, தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை, துன்ப சூழ்நிலை, அவமானத்தை தாங்க வேண்டிய சூழ்நிலை. அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ இவளுக்கு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுவது இருதயத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. இருதயத்திலிருந்து எப்படி வரும்? தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மேன்மை உள்ளவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்று இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த விசுவாச வார்த்தை வரும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இதற்கு முன்பாக செய்திருக்கிற ஏராளமான அதிசயங்கள், ஏராளமான அற்புதங்கள், ஏராளமான பாதுகாப்பு, பராமரிப்பெல்லாம் நீங்க நினைவு கூறுறீங்களா? நினைவு கூறுறீங்களா? என்னைக்காவது நினைவு கூர்ந்திருக்கிறீங்களா? என்னைக்காவது நினைவு கூர்ந்து ஒரு நன்றி பலிகளை, துதி பலிகளை செலுத்திருக்கிறீங்களா? இருதயத்தில் செலுத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கிற எவ்வளவோ காரியங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு தேவன் சொன்ன கிருபையாய் உங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்றதை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. இதுக்கு திரும்பி பாருங்க. இதுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்க விசுவாசம் உயிரோட்டம் உள்ளது, ஜீவன் உள்ள விசுவாசம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசத்தினால நீதி நிமித்தம் துன்பப்பட்டா கூட நீங்க என்ன பண்றீங்க? பாக்கியவானா மாறுறீங்க. விசுவாசம் நான் சொல்றேன் மலைகளை பதறாக்கும். அல்லேலூயா. விசுவாசம் சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கும். விசுவாசம் பதறாது. இந்த விசுவாசம் உன்னை நித்திய நோக்கத்திற்கு நேராக வழி நடத்த ஆரம்பிக்கிறது. கர்த்தர் மேல நீ வைத்திருக்கிற ஒரு விசுவாசமான ஒரு இருதயம் உன் இருதயம் விசுவாசத்தினால நிறைந்திருந்தா தேவனுடைய வல்லமை, மகத்துவம், மாட்சிமையால அப்படிப்பட்ட தேவன் என்னுடைய தேவன் என்று அப்படிப்பட்ட இருதயமாய் உன்னுடைய இருதயம் இருந்தா தேவன் உன்னை நித்திய நோக்கத்துக்காக பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அதுதான் நடந்தது மரியாளுக்கு. அதுதான் நடந்தது. நித்திய நோக்கம். அவளுடைய விசுவாசம் ஒரு ஜீவன் உள்ள விசுவாசம், ஒரு உயிரோட்டம் உள்ள விசுவாசம். அது மாத்திரமல்ல, அந்த அரியதான காரியம் அவளுக்கு நடக்கிறது. அந்த அரிதான காரியம் அவ புரிஞ்சுக்கிட்டா, இது அரிதான காரியம், இது ஏதோ கிருபையினால எனக்கு கிடைச்சிருக்குது, இதுல அவமானம் வரும், துன்பம் வரும், கல்லறியப்படலாம், எது வந்தாலும் பரவாயில்ல, இந்த தேவன் என்னை வழி நடத்துவார் என்பதுதான் உயிரோட்டம் உள்ள விசுவாசம், ஜீவன் உள்ள விசுவாசம். அதுக்கு அடுத்த போல சொல்றேன், இதுல ஒரு நித்திய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. நித்திய நோக்கம் எங்க இருந்து வந்திருக்குது? வானத்திலிருந்து வந்திருக்கிறது. வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேரு நான் தேவன் என்னை தெரிந்து கொண்டதே ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? இல்ல 10 11 அத்தோட இது ஒண்ணு சராசரியா நான் ஆசீர்வாதமான வாழ்க்கை மட்டும் வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் சொல்றேன், இந்த உயிரோட்டம் உள்ள ஜீவன் உள்ள விசுவாசம் எப்படின்னா, செத்த மீன் தண்ணி போற போக்கில் போவோம். அதான் 10 11 அத்தோட இது ஒண்ணு. இது சென்னை பாஷை. செத்த மீன் என்ன பண்ணும்? தண்ணி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போவோம். உயிரோட இருக்கிற மீன் என்ன பண்ணும்? தண்ணிக்கு எதிர்ப்புறமா போவோம். அல்லேலூயா. கீழே இருந்து மேலே ஏறும் தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? அருவில இருந்து கீழே கொட்டிச்சுன்னா கீழே இருந்த அந்த மீன் என்ன பண்ணும்? எதிர் திசையில பயணிக்கும். அல்லேலூயா. அதுதான் நித்திய நோக்கத்துக்கென்று நீதி நிமித்தம் துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா மரியாள் பாடுகளை அனுபவிக்க ரெடி ஆயிட்டா. அல்லேலூயா. கல்லறியப்படலாம், தள்ளப்படலாம், துன்பப்படலாம். யோசேப்பு கூட என்ன பண்றான்? இருதயத்துல அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் தள்ளுறதுக்கு தீர்மானிச்சிட்டானா இல்லையா? ஆரம்பிச்சிருச்சா இல்லையா துன்பம்? ஆனா தேவன் விடல. அல்லேலூயா. தேவன் விடல. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட உயிரோட்டம் உள்ள விசுவாசமும் ஜீவன் உள்ள விசுவாசமும், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிற அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ள ஒரு மனுஷியா, ஒரு மனுஷனா இருக்கிற எனக்கு இப்போ எங்க இருந்து வருது ஒத்தாசை? அல்லேலூயா. பரத்தில் இருந்து வருகிறது. அல்லேலூயா. எங்க இருந்து வருகிறது?
பரத்திலிருந்து வருகிறது. பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு. எனக்கு வருகிற எல்லா இக்கட்டு இடுக்கன் துன்பங்களில் இருந்தெல்லாம் என்னை விலக்கி காக்கிறது எங்க இருந்து வருது? பாதுகாப்பு, பராமரிப்பு எங்க இருந்து வருது? எனக்கு பரலோகத்தில் இருந்து வருகிறது. வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. 12 வருஷத்துக்கு மேல நான் இங்க வந்து போயிட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு மேல? 12 வருஷத்துக்கு மேல நான் வந்து போயிட்டு இருக்கிறேன். என் வண்டி ஒரு நாள் எங்க நின்னது கிடையாது. அல்லேலூயா. என் வண்டி எங்கேயுமே ஒரு நாளும் நின்னது கிடையாது. வர்றேன், பிரசங்கம் பண்றேன், அழகா. அல்லேலூயா. இது அது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே பல நஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேன், கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேன், மலை போல பிரச்சனைகளை வந்திருக்குது. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறாரு? பனி போல விலக செய்திருக்கிறாரு. அந்த நஷ்டங்களுக்கெல்லாம் ஈடுகட்டி பல மடங்கு ஆசீர்வாதங்களை பல வழிகளில் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இதுதாங்க ருசிக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு எல்லா பாருங்க, எல்லாருக்குமே போராட்டம் இருக்குது. அந்த போராட்டங்கள் மத்தியில கர்த்தர் உன்னை போஷித்திருக்கிறாரா, பாதுகாத்திருக்கிறாரா, பராமரித்திருக்கிறாரா, உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரா? கண்டிப்பா. உன் இருதயம் கர்த்தரை நம்புகிற இருதயமாயிருந்தா, நான் சொல்றேன், நான் உறுதியா சொல்றேன், ருசித்து பார்த்தவ சொல்றேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. மாறவே மாறாதது. ஏன்னா வேதம் சொல்லுது கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் வேதம் சொல்லுது கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். உனக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுதான் மரியாளுக்கு நடந்தது. அல்லேலூயா. மரியாளை யோசேப்பு சேர்த்து கொண்டார். சேர்த்து கொண்டு அந்த அவருக்கு வழி நடத்துகிறார். என்ன சொல்றாரு? எகிப்துக்கு போ. பிள்ளைய கொலை செய்ய தேடுறாங்க, எகிப்துக்கு போ. எகிப்துக்கு போறாங்க. திருப்பி உன்னை கொலை செய்ய தேடினவன் செத்து போயிட்டான், வா எருசலேமுக்கு வான்னு சொல்றாங்க. அப்போ வழி நடத்துதல், பரலோகத்தினுடைய வழி நடத்துதல் அங்கிருந்து நமக்கு வருகிறது. எத்தனை பேருக்கு இது வேணும்? அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இன்னைக்கு எவ்வளோ நண்பர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் மாத்திரம் தான் நண்பரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் எனக்கு ஜனங்க தலைக்கட்டி ஜனங்க இருக்கணும்னு நான் இன்னைக்கெல்லாம் நான் விசுவாசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் போதும். அல்லேலூயா. அவர் இருந்தா, வானத்தி பூமி உடையவர் இருந்தா எனக்கு என்ன வரும்? எல்லாம். நான் அது உறுதியா சொல்ல முடியும். யாரையும் நம்பி சார்ந்து என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இல்ல. கர்த்தரை மட்டும் முழுசா நம்புறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன பாதுகாப்பாங்க, இவங்க என்ன பாதுகாப்பாங்க, அவங்க எனக்கு தருவாங்க, இவங்க எனக்கு தருவாங்க. சொன்னல ஒரு வார்த்தை, மனுஷன் கொடுத்த நிறைய, அது கடவுள் கொடுத்தா நிறையன்னு சொன்னாங்கல்ல, அது என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்மையாக்கினார். அல்லேலூயா. அந்த கர்த்தரை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையில நிறைஞ்சது. கர்த்தர் கொடுத்தாரு, நிறையுது. பாத்திரம் குறையில. என்ன பாத்திரம் இல்லாதனாலதான் என்ன நினைச்சுங்க? அல்லேலூயா. அப்படி சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால் உனக்கு ஆசீர்வாத மழையை பெய்ய செய்கிற தேவனவர். நீ இருதயத்தில் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? யாரெல்லாம் எடுத்திருக்கிறீங்க? எடுத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசு போதுன்னு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயாவே வர மாட்டேங்குது. எப்படா முடிப்பார் பார்த்து நிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ அவ சொல்ற, என்ன சொல்றா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை எங்க போறாரு? அவளுக்குள்ள வந்து விடுகிறார். அல்லேலூயா. அவ பிரெக்னன்ட் ஆயிடுறா. இயேசு குழந்தைய என்ன பண்ணிடுறாரு? அவளுக்கு வந்துடுறாரு. பாருங்க, பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? எபேசியர் 3:16-17 எடுங்க. எபேசியர் 3:16-17.
முதல்ல இருந்து படிங்கம்மா, இன்னொரு தடவை படிங்கம்மா. நீங்கள் அவருடைய ஆவியினாலே போதும் பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் சொல்றாங்களா இல்லையா? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் எப்படி வாசமா இருக்கிறாரா? விசுவாசத்தினாலே. ஆண்டவருடைய வார்த்தை தேவதூதன் மூலமா மரியாளுக்கு வருது. அந்த மரியாள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறா. விசுவாசித்து இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இப்படி வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொன்னவுடன் என்ன நடக்குதாங்க? உன்னதமானவர் நிழல் இடுகிறார். உன்னதமானவருடைய பலம் அவர் மீது நிழல் இடுகிறது. கிறிஸ்து எங்க வர்றாரு? அவருடைய அவளுக்குள்ள வந்துடுறாரு இல்லையா? மரியாளுக்குள்ள வந்துடுறாரு. விசுவாசத்தினால தானே வருது. அதே விசுவாசத்தினாலதான் கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாயிருக்கவும். ஹல்லேலூயா. அதே விசுவாசம் தான். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர்னா கிறிஸ்து எங்க பண்ணிட்டாரு? இப்ப உங்க இருதயங்களிலே வந்து விட்டார். ஹல்லேலூயா. விசுவாசம் தான். நான் விசுவாசிச்சேன், நான் பாவியாச்சையா, நான் பாவ காரியங்களை செய்திருக்கேன். சபையில சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அப்படியே இருதயம் லெஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. என் பாவம் என்னை பரிதபிக்க கூடியவனா மாத்தி இருந்தது. நிலையற்று அலைந்து திரிகிறவனா இருந்தது. நிர்பாக்கியம் உள்ளவனா இருந்தது. சிறைப்பட்டவனா இருந்தேன். குருடனா இருந்தேன். வியாதியா இருந்தேன். அல்லேலூயா. நிலையற்று அலைந்து திரிகிற நிலைமை, நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்க கூடியவன், குருடன், சிறை பாவங்களுக்கு குடிக்கு சிறைப்பட்டவனா இருந்தேன். குடிப்பழக்கத்துக்கு சிறைப்பட்டவனா இருந்தேன். வியாதியா இருந்தேன். ஆனா சபையில பிரசங்கியார் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவை நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தத்தினுடைய வல்லமை இன்னைக்கும் குறையல. இந்த ஆண்டவர் விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். இறுதிய சுலபமாயிடுச்சு. ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு. ஆண்டவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த குடிப்பழக்கமும் என்ன சிறைப்படுத்தல. ஹல்லேலூயா. அவருக்கு அடிமை ஆயிட்டேன். ஹல்லேலூயா. யாருக்கு அடிமை? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அவர் உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து எல்லாத்தையும் நீக்கினார். சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து உள்ளான மனுஷன் வல்லமையால பலப்பட்டாதா, உள்ளான மனிதன் வல்லமையால பலப்பட்டாதா அவன் பாவ காரியங்களுக்கு அடிமையா இருக்க மாட்டான். அல்லேலூயா. புரணி பேச மாட்டான். அவதூறு பரப்ப மாட்டான். கலகம் பண்ண மாட்டான். ஒருத்தர் போன்ல பேசினா அதை ரெக்கார்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு காட்ட மாட்டான். அதெல்லாம் நடக்குது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும். சராசரி மனுஷர்கள் போல அல்ல, புது சிருஷ்டி. நீ ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருந்தா நீ புது சிருஷ்டியா இருக்கிற. நீ உயிரோட்டம் உள்ள ஒரு ஜீவனுள்ள ஒரு விசுவாசம் இருக்கிற. அந்த ஜீவனுள்ள விசுவாசம் நித்திய நோக்கத்துக்கு, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உன்னை வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் மரியாளுடைய வாழ்க்கையில நித்திய நோக்கத்துக்கு, ஜீவனுள்ள விசுவாசத்துக்கு, எல்லா போராட்டத்துக்கு, எல்லா அவமானங்களுக்கு, எல்லா நிந்தைக்கு அவ தயாராயிட்டான். ஹல்லேலூயா. ஆனா தயாரானதுனால, நித்திய நோக்கத்துக்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால, கர்த்தருக்கு என்று தன்னை விட்டு கொடுத்ததுனால, பரிசுத்த வாழ்க்கைக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், கர்த்தருக்கு என்று இருக்கும், அது கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்குன்னு விட்டு கொடுத்ததுனாலதான் பரலோகம் அவளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. உனக்கு பரலோக வேலை செய்யணுமா? பரலோகத்தினுடைய உதவி வேணுமா? ஒத்தாசை வேணுமா? அனுகூலம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? வேலை கம்மி, ஆசீர்வாதம் ஜாஸ்தி, எது வேணும்? அல்லேலூயா. அது வேணும்னா வாழ்க்கை கர்த்தருக்கு என்று மாற வேண்டும். ஆண்டவருக்கு அடிமை என்று விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். ஹல்லேலூயா. அவள் தெரியும் சுத்த இதெல்லாம்
இதெல்லாம் இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, துன்பங்கள் கர்த்தர் கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அல்லேலூயா, கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்போ நித்திய நோக்கத்துக்கென்று தன்னை விட்டு கொடுக்கிற ஒரு இருதயமாய் அவருடைய இருதயம் இருந்தது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 26வது வசனம் எடுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் வசனம் 26 எடுங்க. கடகடன் போலாம். பாருங்க, இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து. அல்லேலூயா. இந்த வசனத்தை பாத்தீங்களா? இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து. அப்போ இப்போ என்ன இருக்குது? வரல, இன்னும் பலன் வரல. என்ன வரல? பலன் வரல. அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து. இனி வரப்போற பலன் என்ன பலன்? வரப்போகிற பலன், வந்துட்ட பலன் இல்ல, வரப்போகிற பலன்கள் மேல் நோக்கம் எப்படி போயிடுச்சு? இப்போ இங்க பூமியில இருக்கிற லாபத்தை இல்ல, வரப்போகிற லாபம், வரப்போகிற பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் வர நிந்தையை. அப்போ அந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? 25வது வசனம் என்ன சொல்லுது? அநித்தியமான பாவ சந்தோஷம். அதுக்கு என்ன தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? அநித்தியமான பாவ சந்தோஷம் தெரியுமா? கொஞ்ச நேரம் இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் என்ன போயிடும்? அப்ப நித்திய சந்தோஷம் என்ன? எப்பவுமே இருக்கும், குறையாம இருக்கும். அல்லேலூயா. இந்த உள்ள இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட முடியாது. ஆண்டவர கூட போய் வாழ போகிற, நித்தியமாய் வாழ போகிறதையும் யாரும் தடுக்க முடியாது. அப்ப அநித்தியமான பாவ சந்தோஷம்னா அவனுக்கு புத்தி வந்துடுச்சு. அவனுக்கு இந்த சந்தோஷம், பூமியில இருக்கிற சந்தோஷம், ஒரு குவார்டர் அடிக்கிறதோ இல்ல பாவகாரியம் செய்யறதோ எவ்வளவு நேரம் சந்தோஷம்? அது கொஞ்ச நேரம் சந்தோஷம் இல்லையா? அவ்வளவுதான். ஆனா நித்திய, இனி வரும் பலன்கள் நித்திய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நித்திய சந்தோஷத்தை தர தேவன் நமக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். இது நித்திய சந்தோஷம். பாடுகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனா அந்த கர்த்தர் இங்கேயே உனக்குள்ள இருந்து உன்னை சமாதானம் உன்னை தேற்றுகிறாரா இல்லையா? உண்டா இல்லையா? அனுபவிச்சிருக்கிறீங்களா இல்லையா? அந்த சமாதானத்தை யாராவது எடுத்து போட முடியுமாங்க? யாராவது எடுத்து போட முடியுமா? குவார்டர் ரத்தத்துல போய் செமிச்சு போயிடுது, எடுத்து போயிடுச்சுல, ஏதோ ஒண்ணு போயிடுச்சுல, அல்ப சந்தோஷம் போயிடுச்சு. ஆனா இந்த சந்தோஷத்தை எடுத்து போட முடியுமா? யாராவது எடுத்து போட முடியுமா? நித்திய சந்தோஷம். உன் நோக்கம் நித்திய நோக்கமாக இருந்தால் நித்திய சந்தோஷத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். இந்த பூமியில ஆரம்பிச்சிடும் அந்த சமாதானம். எங்க ஆரம்பிச்சிருச்சு? இந்த பூமியிலே ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? என் விருப்பம் இல்ல, என்னுடைய சந்தோஷம் இல்ல, ஆண்டவருக்கு அடிமைன்னா என் சந்தோஷம் இல்ல, அவர் என் விருப்பம் இல்ல, அவர் விருப்பம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும், அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். அது என்ன சமாதானத்தின் பாதையில நடத்தும், நித்திய சந்தோஷத்துக்கு நேரம் என்ன வழி நடத்தும். ஒரு உதாரணம் சொல்றேன், உண்மையில நடந்த உதாரணம் இது. 100 வருஷத்துக்கு முன்னாடிங்க, இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கு எனக்கு தெரியாது. என்ன வயசுமா? 10. ஒரு 12 வயசு பொண்ணு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுச்சு. ஒரு கிராமத்துல, திருநெல்வேலியில ஒரு கிராமத்துல ஒரு 12 வயசு பெண்ணு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு. ஏற்றுக்கொண்டு அவர் தான் என்னுடைய கர்த்தர்னு அறிக்கை பண்ணிடுச்சு. அவரை தான் ஆராதிப்பேன்,
அவர் தான் என் ஆண்டவர் அறிக்கை பண்ணது என்ன பண்ணிட்டாங்க, அந்த சமுதாயமும் அந்த ஊரும் அந்த தாய் தகப்பனும் அந்த பிள்ளைய வெளியே அனுப்பிட்டாங்க. சேர்க்கல. உண்மையிலே நடந்த உண்மை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரு பொம்பளை பிள்ளைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த பெண்ணை என்ன பண்ணிட்டாங்க, வெளியில சமுதாயமே புறக்கணிச்சிருச்சு, குடும்பமும் புறக்கணிச்சிருச்சு. அந்த பெண்ணை வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த எமில் கார்மைக்கேல் என்றவங்க எடுத்து வளர்த்தாங்க. எடுத்து வளர்த்து ஆண்டவரை பத்தி அந்த 12 வயசுல இருந்து அந்த ஆண்டவரை பத்தி போதிச்சாங்க. போதிக்கும் பொழுது அந்த பெண் நல்ல பருவம் அடைஞ்சி பெரிய பெண்ணா திருமண வாழ்க்கைக்கு அளவுக்கு வளர்த்தாங்க. வளர்த்து அந்த பெண்ணுக்கு வந்து திருமணமும் பண்ணி வச்சாங்க. ஒரு கிறிஸ்தவருக்கு தான் திருமணம் பண்ணி வச்சாங்க. இந்த பெண்ணு முழுவதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் அந்த விசுவாசத்தினாலே அந்த உள்ளான மனிதன், அந்த உள்ளான பெண்ணு எல்லா சமுதாயத்தை மறந்துச்சு, தாய் தகப்பனை மறந்துருச்சு. அவர் போதும் என்று வந்து உள்ளான அந்த மனுஷி வல்லமையால பலப்பட்டு திருமணம் வளர்ந்து திருமணம் செய்து தன்னுடைய மகனை ஆண்டவருக்கு என்று வளர்த்து ஊழியக்காரராய் மாற்றினார். அல்லேலூயா. ஊழியக்காரருக்கு மாற்றினார். சமுதாயம் புறக்கணிச்சிச்சு. அவர் சொல்றார் இல்லையா, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். ஸ்திரியானவள் தான் பாலகனை மறப்பால், அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. மறக்கல, இந்த தேவன் மறக்கல. அந்த பெண்ணுக்கு வளர்ந்து உள்ளான மனுஷ வல்லமையால் பலப்பட்டு திருமணமாகி ஒரு குமாரனை பெற்று அந்த குமாரனை கிறிஸ்தவனாகவே வளர்த்து விசுவாசத்துல வைராக்கியமா இருந்த அந்த அம்மா கண்ணாடி பார்க்க மாட்டாங்களா தலை வர்றதுக்கு? தலவாரத்துக்கு கண்ணாடி பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்து மேல அப்படி ஒரு விசுவாசம். என்னுடைய புற அழகு அல்ல, உள்ளான மனுஷி வல்லமையால பலப்பட்டு கிறிஸ்து ஆவியின விசுவாசத்தினாலே அந்த அம்மாக்குள்ள வந்து ஒரு குமாரனை பெற்றாங்க. அந்த குமாரன் ஊழியக்காரனா மாறினாரு. அப்புறம் அவருக்கு வளர்ந்து திருமணமாகி நிறைய பிள்ளைங்க, 9 பிள்ளைங்களோ 12 பிள்ளைங்களோ, 12 பேர் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறாங்க. 12 பேர் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த அந்த 12 வயசு பெண்ணு பேரன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார். அந்த சபைக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சபைக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன். கிறிஸ்து விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்களிலே வாசமா இருந்தால் உன்னுடைய உள்ளான மனிதன் வல்லமையால பலப்பட்டு நித்திய நோக்கத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கிற சமுதாயம் புறக்கணிக்கலாம், தாய் தகப்பம் புறக்கணிக்கலாம், முகாந்திரம் இல்லாம உன்னை பகைக்கலாம். ஆனா ஆண்டவர் நீ நித்திய நோக்கத்துக்கு உன்னை நீ விட்டு கொடுத்தால், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று நீ விட்டு கொடுத்தால், ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லமையா இருக்கிறார், உன்னை பயன்படுத்த வல்லமையா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் என்ன பிரசங்கியாரா மாத்திச்சு. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவ அவர் தான் பிரசங்கம் பண்ணார். அந்த கிறிஸ்துவ தான் நான் ஏற்றுக்கொண்டேன். கிறிஸ்தவனா பிறந்து எனக்கு கிறிஸ்துவ தெரியல, ஆனா அந்த பிரசங்கம் தான் எனக்கு கிறிஸ்தவனா மாத்திச்சு. அல்லேலூயா. அதனால தான் அந்த பிரசங்கத்தை நான் மேன்மையா நினைக்கிறேன். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றது நான் மேன்மையா நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அடிமையா ஒப்பு கொடுக்குறீங்களா? பரிசுத்த வாழ்வன் ஒப்பு கொடுக்குறீங்களா? புரணி பேசுறது, அவதூறு பரப்புறது, கலகம் பண்றது, போன்ல யாராவது பேசி அதை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா விலகி இருப்பேன் ஒத்துக்க பண்றீங்களா? பரிசுத்த மாவுலன் ஒத்து கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. வரமாட்டேங்குதுங்க சத்தம். அல்லேலூயா. இந்த இயேசு இனிதானவரா, இனிமையானவரா, நல்லவரா, வல்லவரா, பரிசுத்தரா, வாக்கு மாறாதவரா, சர்வ வல்லவரா, சொன்னதை செய்யும் அளவு கைவிடாதவரா? கைவிடவே மாட்டார் அவர். அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். இன்னும் முடியல. அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லையா, இந்த ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்றது
எப்படிப்பட்டதா இருக்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 படிங்க. பாருங்க, யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அது சொல்றாரு. என்ன சொல்றாரு? உடம்புல உருத்தாம டிரெஸ் போட்டிருக்கிறவனா, இல்ல அலங்கார வஸ்திரம் தரித்திருக்கிறவனா, இல்ல செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகையிலே இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம். என்ன சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே நீங்கள் பார்க்க போனீர்கள். அல்லேலூயா. யார பாருங்க, நாம நினைக்கிறோம் பெரிய அந்தஸ்து, பெரிய அதிகாரம், பெரிய ஆளுமை, ரொம்ப அழகா பார்க்கிறதுக்கு வசீகரிக்கக்கூடிய அளவுல ஆஸ்தியும் அந்தஸ்தும் அதிகாரம் இருக்கிறவன கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க. அவன் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அங்க இல்ல. அரசர் மாளிகையில் இருக்கிறவங்க இல்ல, அலங்கார வஸ்திரம் தரித்திருக்கிறவன்கிட்ட இல்ல, மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவன்கிட்ட இல்ல, அந்தஸ்து அதிகாரத்தை விசுவாசிக்கிறவன்கிட்ட இல்ல. அவனுடைய உள்ளம் கேடுபாடு உள்ளதா இருக்கும். அவனுடைய உள்ளத்துல சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார்? ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற உங்களை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. உங்களுக்கிட்ட தான் வாசமா இருக்க விரும்புகிறார். ஏன் உங்ககிட்ட வாசமா இருக்க விரும்புகிறார்? அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற, அவரை நேசிக்கிற ஏன் உங்ககிட்ட அவர் இருக்க விரும்புகிறார்? ஏன்னா உங்களை உயர்த்துவதற்காக உங்களோடு கூட அவர் இருக்க விரும்புகிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க உங்களோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த பெண்ணு கிட்ட தானே இருந்தாரு. ஏன் அந்தஸ்து அதிகாரம் இருக்கிற, அழகா இருக்கிற, உயர்ந்த இருக்கிற இடத்துல ஏன் பிறக்கல? போய் இயேசுவானவர் பிறக்கல. ஏன் மரியாதை தெரிந்தெடுத்தார்? ஏன்னா அவ இறுதி ஆண்டவரை பற்றி இருந்தது. அல்லேலூயா. நீ எங்க இருக்கலாம், நீ எப்படிப்பட்ட ஒரு குடிசை வீட்டில் இருக்கலாம், ஒரு சாதாரண இடத்துல இருக்கலாம், உனக்கு யாரு இல்லாம இருக்கலாம், பெரிய அந்தஸ்து இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தில் இருந்தா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, மெல்லிய வஸ்திரம் தரித்திரவர்கள், அலங்கார வஸ்திரம் தரித்திர அரண்மனையில் இருக்கிறார்கள். ஆனா இவனையும் பார்க்க போனீங்க, இவன் தான் பாவங்களை குறித்து உணர்த்துகிற யோவான் ஸ்நானகனாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை தேடி வந்தாரு? ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமில் இருக்கிற ஒரு சின்ன எளிய ஒரு சாதாரண பெண்ணை தேடி வந்தாரு. எதனால தேடி வந்தாரு? அவருடைய இருதயத்தை பார்த்தாரு. இருதயம் சாந்தமும் அமைதல் உள்ள இருதயமா இருந்தது. 1 பேதுரு 3:3. எப்படி இருக்கணும் பெண்கள்? எப்படி இருக்கணுமா? அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டேன் மாகர்ல, அது வேண்டாம். அல்லேலூயா. 1 பேதுரு 3:3 எடுங்க. மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உலங்களுக்கு அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா.
ஆண்டவர் யாரை தேடுறாரு? அன்னைக்கு ஒரு பேங்க்ல ஒரு பெண்ணை பார்த்தேன். நல்லா மஞ்சா பூசி குங்கம் வச்சு நல்லா தலைவாரி நல்லா வந்தது. கஷ்டப்பட்ட பொம்பளை தான். ஆனா வாயை திறந்ததும் இன்னொரு பொம்பளை வாயை முடிச்சு எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. அவ்வளோ வாய் அது. அதுக்கு பேர் என்ன ஆரம்பிக்கும்? பால் ஆரம்பிச்சு ரீல முடியும். அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, பேர் சொல்லலைங்க, நான் சொல்லல. அல்லேலூயா. அப்போ எப்படி வேணும்? ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரு? இருதயத்திலே உள்ள சாந்தமும் அமைதலுமான உள்ள ஆவி. அதுதான் மரியாள் கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அங்க தேடி வந்தார், அந்த பெண்ணை தேடி வந்தார். அந்த பெண்ணை தேடி வந்து அவ வயிற்றுல பிறந்து இந்த அண்ட சராசரத்துக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் ஒரு திமிங்கலம் ஒரு வேளைக்கு 3 டன் உணவை சாப்பிடும். எத்தனை டன்னு? 2 குட்டியான எவ்வளவு சரக்கு பிடிக்குமோ அவ்வளவு சரக்கு ஒரு திமிங்கலம் சாப்பிடும். அப்படிப்பட்ட அண்ட சராசரங்களில் உள்ள உயிரினங்களுக்கு உணவை கொடுக்கிற அந்த ஆண்டவர், அந்த ஆண்டவருக்கு இவன் உணவு கொடுத்தான், மரியாள் உணவு கொடுத்தான். அல்லேலூயா. எது எது அப்படிப்பட்ட ஸ்தானத்தை கொடுத்தது? சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு பெண், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிற அந்த பெண். ஆனா அந்த பெண் விசுவாசத்தினாலே இது ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொன்னா உபத்திரவங்களை அனுபவிச்சா, பாடுகளை அனுபவிச்சா. ஆனா வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானதல்ல. அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானதல்ல. அவங்களுக்கு இந்த உலகம் பாத்திரமா இருக்கவில்லை. இது இந்த உலகம் பாத்திரமா இருக்கவில்லை. இந்த உலகத்தில் அன்பு கூறல. உலகத்தில் அன்பு கூர்ந்தா இந்த உலகத்தின் பாடுகளை அனுபவிக்க மாட்டாங்க. அந்த உலகத்தின் பாடுகள் நிமித்தம் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை குற்ற சொல்லுவாங்க, ஆண்டவரை குறை சொல்லுவாங்க. ஆனா உலகம் பாத்திரமா இருக்கவில்லை, ஆண்டவர் பாத்திரம். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரன் சொல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்துகிறவர் அவர். அதனால உபத்திரவம் வரும், நிந்த வரும். பரிசுத்தமா வாழும் போது, தேவனுக்கென்று வாழும் பொழுது, பக்தி வைராக்கியமா வாழும் பொழுது, ஜீவனுள்ள விசுவாசத்தோடு வாழும்போது, உயிரோடு உள்ள ஒரு விசுவாசத்தோடு வாழும்போது, ஒரு நித்திய நோக்கத்துக்கென்று நீ உன்னை விட்டு கொடுத்து, ஆண்டவருக்கென்று நீ விட்டு கொடுத்து வாழும்போது உனக்கு துன்பம் வரும். இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானதல்ல. அல்லேலூயா. எலியா ஓடுனா, யேசபேல் தரத்துனா, எலியா ஓடுனா. ஓபதியான்றவன் ஒரு துன்பங்கள் மத்தியில கூட 100 தீர்க்கதரிசிகளை குகையில ஒளிக்க வச்சு அவன் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தான், அப்பமும் தண்ணீரும் கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ நித்திய நோக்கத்துக்கென்று, ஒரு பரிசுத்த வாழ்வுக்கென்று, ஜீவனுள்ள விசுவாசத்தோடு, ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு நீ வாழும் பொழுது மரியாள் அனுபவித்த துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். கல்லெறியப்படலாம், துன்பப்படலாம், பாடுபடலாம். அது நித்திய நோக்கத்துக்கு நேரா இருக்கும். ஆகவே இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது துன்பங்கள் வருது, துயரங்கள் வருது. ஆனா ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவில்லை. எப்படி அந்த 12 வயசு பெண்ணை சமுதாயம் புறக்கணிச்சது, சொந்த தாய் தகப்பன் கைவிட்டாங்க. ஆனா கர்த்தர் கைவிடாம இன்னைக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களோட அநேகருக்கு பிரயோஜனமாய் பல பல பேர பிள்ளைகள் இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கைவிட்டாரா? ஆண்டவர் கைவிட்டாரா? நான் கேட்கிறேன். அல்லேலூயா. கைவிடவே இல்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் ஜீவ கிரீடம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரா? ஃபைனல் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். அவருக்கும் போராட்டங்களை அனுபவிச்சாரு, பவுல் போராட்டங்களை அனுபவிச்சாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் போய் படிங்க, அவர் எவ்வளவு பாடுகளை அனுபவிச்சாருன்னு இருக்கும். கடைசியா ஒண்ணு சொல்றேன். இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், மரியாள் இயேசுவை பெத்தெடுக்கிறா, இயேசு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஊழியம் பண்றாரு. அநேக அற்புதங்கள் நடக்குது. அநேக அற்புதங்கள் நடக்கும் போது ஒரு பெண் சொல்றா, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் சொல்லுது. ஒரு பெண் சொல்றா,
தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது. அப்ப ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? ஆகிலும் ஆகிலும் லூக்கா 11 எடுங்கம்மா, 11 27 28 படிங்க, முடிச்சிடுறேன். லூக்கா 11 27 28. அதற்கு அவர் இயேசு என்ன சொல்றார் கவனிங்க. அதற்கு அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அல்லேலூயா, ஆண்டவர் எதுக்கு மகிமை கொடுக்கிறாரு? தேவனுடைய வார்த்தைக்கு. அந்த பெண் என்ன சொல்ற? சாதாரண வார்த்தை அந்த பெண் சொன்னது. உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் சொல்றாரு. ஆகிலும் அப்படி போனாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தைகள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? இது தேவனுடைய வார்த்தை தான்ட்டு. ஹல்லேலூயா. மரியாள் விசுவாசத்தினாலே துன்பங்களை அனுபவித்தா, பாடுகளை அனுபவித்தா, நித்திய நோக்கத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டதை விசுவாசித்தால் இன்னைக்கு மரியாதை பத்தி பேசிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் பேசியிருக்கிறோம், 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறோம் இல்லையா? மேன்மை தானே அது? மரியாளுக்கு உரிய மேன்மை தானே கர்த்தர் கொடுத்தாருல. ஆனாலும் சொல்றாரு, என்னுடைய வசனத்தை கேட்டு அதை நீ காத்து கொண்டால் அதிக பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவரை நம்ம மத்தியிலே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ மேன்மைப்படுத்தினார். ஆண்டவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தினாளா மரியாள்? மேன்மைப்படுத்தினாள். ஆனால் மேன்மை அடைந்தாளா? மேன்மை அடைந்தாள். ஹல்லேலூயா. அந்த 12 வயசு பண்ண நினைச்சு பார்த்தீங்களா? நிறைய பேர பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்க, வசதியா இருக்கிறாங்க, அநேகருக்கு பிரயோஜனமா இருக்காங்க. என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக.